வந்த பாக்கியமுற்றவர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொன்னதுக்கு ஏற்ப குல் சீரு ஃபில் அர்த், பூமியிலே நீங்கள் சுற்றி பாருங்கள், அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் படைத்திருக்கிறான், எப்படியெல்லாம் அல்லாஹுக்கு மாறு செய்த மக்களை அழித்திருக்கிறான் என்பதை எல்லாம் நீங்கள் படிப்பினை பெறுவதற்காக சுற்றி பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கிறான். அந்த அடிப்படையில இந்த தீனுல் இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக பாடுபட்ட சஹாபா பெருந்தகைகளுடைய மன்னரைகளை நாம் சந்திக்க இருக்கிறோம். அதை நாம் பார்க்கும்போது நமது மனதிலே ஏற்படக்கூடிய எண்ணங்கள் எப்படி என்றால், அவர்கள் எந்த அளவிற்கு இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், குடும்பத்தை இழந்திருக்கிறார்கள், ரத்தம் சிந்திருக்கிறார்கள், பொருளை இழந்திருக்கிறார்கள் என்பது போன்ற வரலாறுகள் நாம் நினைவில் வைத்துக் கொள்வதற்காக வேண்டிதான் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையிலே ஆரம்பமாக நாம் பார்க்க இருப்பது மஸ்ஜிதுல் கூஃபா. மஸ்ஜிதுல் கூஃபாங்கிறது ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தம்பி அகீல் அவர்களுடைய பெயரால் கட்டப்பட்ட பள்ளிவாசல். இரண்டாவதாக பைத் இமாம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இல்லம். மூன்றாவதாக மஸ்ஜிது சஹல். மஸ்ஜிது சஹல் என்பது இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கியாமத் நாளுடைய கடைசியிலே வரவிருக்கின்ற நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பாக வர இருக்கின்ற மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து அந்த இடத்திலிருந்து புறப்படக்கூடிய இடத்திற்கு மஸ்ஜிது சஹல் என்று சொல்லுவார்கள். அந்த இடத்தை இன்ஷா அல்லாஹ் மூன்றாவதாக பார்க்க இருக்கிறோம். நான்காவதாக ஹஸரத் இமாம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி அவர்களுடைய மன்னரையை இன்ஷா அல்லாஹ் நாம் சந்திக்க இருக்கிறோம். அன்பானவர்களே, இதுல நாலாவதாக சொன்ன ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனாவார்கள். சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய கணவராக இருக்கிறார்கள். சொர்க்கத்தில் முதலாக நுழையக்கூடிய இரண்டு இளைஞர்கள் ஹசன் வல் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுடைய தந்தையாக இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி சொல்லும்போது, அன ஹிக்மத்துல் இல்மி, நான் இல்மினுடைய கல்வியினுடைய ஹிக்மத்தாக ஞானமாக இருந்தால், அலியுன் பாபுகா, அந்த ஞானத்திற்கு நுழையக்கூடிய கேட் வாசல் அலி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட புனிதம் வாய்ந்த நேர்வழி பெற்ற 4 சஹாபாக்களில் ஒருவரான ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு